இன்னைக்கு பேசிக்கான இங்கிலீஷ் ஓகேவா? இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் வந்து ஜிம்க்கு போகிற பழக்கம் இருக்கு, ரைட்? ஸோ அது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எவ்வளோ ஏஜ் உடைய பீப்புள்ஸாக கூட இருக்கலாம். ஸோ பேசிக் ஒரு காமனான ஒரு 10 யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் வந்து கேன் யூ யூஸ் அட் த ஜிம், நம்ம ஜிம்ல யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு 10 காமன் சென்டென்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். First one, how many sets are you doing? So இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜிம்ல வந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம ஹவு மெனி செட்ஸ் ஆர் யூ டூயிங் இது பேசிக்காக கேட்கக்கூடியது, எல்லாத்துக்கும் பொருந்தும். செகண்ட், கேன் ஐ யூஸ் திஸ் மிஷின் ஆஃப்டர் யூ, உனக்கு அப்புறமா நான் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறது. தேர்ட், ஐ ஃபீல் சோர் ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் ஒர்க் அவுட், நேற்றுடைய ஒர்க் அவுட்க்கு அப்புறம் எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ண எனக்கு உடல் வலி இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் டே வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக கால் வலி எடுத்தது நைட்டு அப்படின்ட்டு. ஸோ லைக் த சேம், அதே தான் உடல் வலி. ஃபோர்த் ஒன், ஐ நீட் டு வார்ம் அப் பிஃபோர் லிஃப்டிங். ஸோ லிஃப்டிங் பண்ணுவாங்கல்ல, அது ரொம்ப வெயிட் போட்டு நம்மளால எவ்வளோ முடியுமோ அதை எடுப்போம். ஸோ அந்த லிஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு வார்ம் அப், லைட்டாக என்னன்னா வார்ம் அப் பண்ணிக்கணும். லைட் எக்ஸசைஸ் லைக் கொஞ்சம் லைட்டாக ஜம்ப் பண்ணுறது, ஏதாவது சின்ன சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ அது வார்ம் அப். நம்ம எப்போவுமே வந்து வாக்கிங் போகிறோம் இல்லை ஜாக்கிங் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போதும் இந்த லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபிஃப்த், டூ யூ நோ ஹவு டு அட்ஜஸ்ட் திஸ் மிஷின், இந்த மிஷின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கேன் யூ ரெக்கமெண்ட் ஏ குட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்? நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இப்போது தொப்பை இருக்குது அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதில் தொப்பை வயிறு குறையிறதுக்கு நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸை எனக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ லைக் தி சேம், கேன் யூ ரெக்கமெண்ட் ஏ குட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்? ஸோ ஸ்ட்ரெச்சிங்க்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? ஐ திங்க் ஐ ஹவ் டன் இனஃப் ரெப்ஸ் ஃபார் டுடே. ரெப்ஸ் அப்படிங்கிறது ரிப்பிட்டேஷன், ஓகே, அதுதான் ஷார்ட்டா ரெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் போதுமான ரிப்பிட்டேஷன் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டுடே ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ், அதாவது தசைகள்ல. வாட் தி வெயிட் ஆஃப் திஸ் டம்பல், இந்த டம்பல் உடைய வெயிட் என்ன? could you please spot me? Thank you.